இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வட தமிழகத்தில் பரவலாக கனமழை. நடிகை கஸ்தூரியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மேட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பு இல்லை. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் இன்று அறிவிப்பு. மழையை எதிர்கொள்ள மின்மோட்டார்கள், நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கடிதம். புதுக்கோட்டை மீனவர்கள் 11 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டதால் அதிர்ச்சி. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் 2000 பக்தர்களுக்கு மட்டுமே மலையேற அனுமதி. மகாதீப தரிசனத்திற்காக கோயிலுக்குள் 11,500 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் இன்று அறிவிப்பு. 3408 சிறப்பு பேருந்துகள், 20 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தகவல். கருணாநிதி ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று ஆவேசம். தாவேகாவில் இணைபவர்கள் நாம் தமிழர் கட்சியினர் இல்லை எனவும் திட்டவட்டம். தமது தொண்டர்கள் தலைவனை திரையில் தேடமாட்டார்கள் எனவும் விளக்கம். நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. மன்னிப்பு கோரியும் கைது செய்ய முயற்சிப்பதாக கஸ்தூரி தரப்பில் வாதம். திருப்பதி செல்லும் தமிழ் பக்தர்களுக்கு கஸ்தூரியின் பேச்சு ஆபத்தை ஏற்படுத்தும் என அரசு தரப்பில் விளக்கம். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனை. நவம்பர் மாதத்தில் 2வது முறையாக விலை குறைந்ததால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மழை நிலவரம் பற்றிய அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நேற்று பிற்பகல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது அடுத்த 2 தினங்களில் மேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கரையை நெருங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மழையால் போரூர், ராமாபுரம், ரேடியல் சாலை, தரமணி உள்ளிட்ட சென்னையின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னையின் தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. அதிகபட்சமாக அடையாறில் 5 சென்டிமீட்டரும், ஆலந்தூர், பெருங்குடியில் தலா 4 சென்டிமீட்டரும் மழை பதிவானது. இதனிடையே சென்னை ரிப்பன் மாளிகையில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மழையை எதிர்கொள்ள மின் மோட்டார்கள், நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. இந்நிலையில் சென்னையில் தற்போது உள்ள சூழலை தொடரும் எனவும் அவ்வப்போது விட்டுவிட்டு கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி மழை நிலை தான். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் காலகட்டத்தின் இயல்பு அளவு 259 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 1% குறைவு. இதனிடையே வானிலை மையம் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சதீஷ் முருகன், தமிழகத்தில் இன்னும் எத்தனை நாட்களுக்கு கனமழை தொடரும்? எந்தெந்த இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது? விவரங்கள் சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் பிற பகுதிகளான ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வருகிற 17ஆம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். வரலாறு காணாத வகையில் தொடர்ந்து உயர்ந்து வந்த ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது. ஒரே மாதத்தில் 2வது முறையாக விலை குறைந்திருப்பது இல்லத்தரசிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகை கடைகளில் வழக்கத்தை விடவும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. சங்கரன், தங்கம் இன்று சவரனுக்கு எவ்வளவு ரூபாய் குறைந்துள்ளது? விலை குறைப்பு குறித்து வாடிக்கையாளர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது?
கடந்த சில மாதங்களாக ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக உயர்ந்து வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி சவரனுக்கு சுமார் 1000 ரூபாய் குறைந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்திருப்பது இல்லத்தரசிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த அக்டோபர் 31 22 கேரட் தங்கம் விலை கிராம் ஒன்று அதிகபட்சமாக 7455 ரூபாய்க்கு விற்பனையானது. இதனிடையே கடந்த 7ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் வென்றதால் ஆபரண தங்கத்தின் விலை முதன்முறையாக சவரனுக்கு 1320 ரூபாய் குறைந்தது. பின்னர் மீண்டும் 8ஆம் தேதி சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து விற்பனையானது. இந்நிலையில் இன்று மீண்டும் இந்த மாதத்தில் 2வது முறையாக தங்கத்தின் விலை சவரனுக்கு 1080 ரூபாய் குறைந்து 56,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன் மூலம் கிராம் ஒன்று 135 ரூபாய் குறைந்து 7,085 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிலோவிற்கு 2000 ரூபாய் குறைந்து 1,00,000 ரூபாயாக விற்பனையாகிறது. தங்கம் விலை குறித்து திருச்சியைச் சேர்ந்த மகாலட்சுமி மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த ரேவதி மலர்வள்ளி கூறுகையில், வாங்கலான்னு இருக்கிறவங்க இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி சேமித்து வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் குறையணும்னு எதிர்பார்க்குறோம். எங்களால் வாங்க முடியாத சக்தி தான், இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எங்களுக்கு பரவாயில்ல. இன்னமும் எங்களுக்கு குறைஞ்சதுன்னா இன்னும் பரவாயில்ல. ஏழைங்களுக்கு இது எட்டாவது கனியாக தான் இன்னும் இருக்குது. மக்கள் எல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நகை வாங்குறதுக்கு. இவ்வளோ நகை ரேட்டு ஏறக்கூடாதுங்க. கடந்த 12 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 2400 ரூபாய் குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பங்குச் சந்தைகளில் முதலீடு அதிகரித்து வருவதன் காரணமாகவும் ஆபரண தங்கத்தில் முதலீடு குறைந்திருக்கிறது என்றும் அதனால் இதனுடைய விலை வீழ்ச்சியை கண்டு வருகிறது என்ற தகவலையும் தெரிவிக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் விலை குறைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர்கள் தகவலை சொல்கிறார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சங்கரன். வாயு கசிவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட திருவொற்றியூர் தனியார் பள்ளி நாளை திறக்கப்படும் என இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நிர்மல். திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் மாணவர்கள் மயக்கமடைந்த விவகாரத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் பள்ளிக்கு விடுமுறை விட வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் சிலர் திட்டமிட்டு இதுபோன்ற நாடகத்தை அரங்கேற்றியது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற சதிச் செயல்களில் ஈடுபடும் மாணவர்களை கண்டறிய பள்ளி நிர்வாகம் சார்பில் அனைத்து வகுப்பறைகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளியை மீண்டும் திறப்பது தொடர்பாக பெற்றோர்களுடன் கல்வித்துறை, காவல்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் 2வது நாளாக இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் பள்ளி நிர்வாகம் தொடர்பாக பெற்றோர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த நிலையில் பள்ளியை மீண்டும் நாளை திறக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய வடசென்னை வருவாய் கோட்டாட்சியர் இப்ராஹிம், தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். தினமும் ஒரு வாரத்திற்கு மருத்துவ குழு ஒரு டீம் அனுப்பி ஆய்வு செய்ய உள்ளேன். அதன் பிறகு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலமாகவும் அடிக்கடி ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளேன். செய்தியாளர் நிர்மல்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். நாளை 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு பள்ளி திறக்கப்படும். இதனைத் தொடர்ந்து ஒரு வகுப்பிற்கு 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருந்தால் மாற்று வகுப்பு ஏற்படுத்தி தர உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித். முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவரா என கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காலத்திலேயே தான் அரசியலுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். விவரிக்கிறார் செய்தியாளர் சிவகுமார். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் தமது கட்சி கொள்கைகளை தவிக தலைவர் விஜய் அறிவித்தார். அதற்கு முன்பு வரை விஜயின் கொள்கை எதுவாக இருந்தாலும் அவரை எப்போதும் ஆதரிப்பேன் எனவும் 1000 தான் இருந்தாலும் அவர் தனது தம்பி எனவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறி வந்தார். ஆனால் விஜயின் மாநாட்டிற்கு பிறகு தனது நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றிக்கொண்ட சீமான் கடந்த 1ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தவிக தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தபோதும் கடந்த 8ஆம் தேதி சீமான் பிறந்தநாளுக்கு விஜய் வாழ்த்து கூற பதிலுக்கு சீமான் நன்றி தெரிவித்தார். இதனிடையே நாகை உள்ளிட்ட இடங்களில் 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் கட்சியிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து இன்று விளக்கம் அளித்துள்ள சீமான், தமது கட்சியிலிருந்து தவிகவில் இணைந்ததாக சொல்லப்படுபவர்கள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களே கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள். என் கட்சியிலிருந்து இந்த நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்களை கட்டுறார். முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி, ஜெயலலிதாவை விட விஜய் பெரிய தலைவராகினவும் அவர் கேள்வி எழுப்பியிருப்பது அரசியல் தளத்தில் புயலை கிளப்பியுள்ளது. ஜெயலலிதா, கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சேன்னா அவங்க 2 பேரை விட ஒரு பெரிய தலைவரா, இல்லை அவங்க 2 பேரை விட பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா? தமிழக வெற்றி கழகம்னு ஏன் வைக்கிறீங்க நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு.
இது ஒருபுறம் இருக்க முதலமைச்சராகும் கனவை விட்டுவிடுங்கள் என சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டுள்ளார். உங்களை மாதிரி துரோகிங்க கையிலெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் சிக்காது. சிக்கிறதுக்கு தமிழ் உணர்வாளர்கள் யாரும் விடவோ மாட்டாங்க. ஓகே, ஸோ உங்களோட முதலமைச்சர் கனவெல்லாம் இப்போவே விட்டுடுங்க. இதனிடையே 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு சின்னம் கிடைத்ததும் வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர் சிவகுமார் வழங்கும் கூடுதல் தகவல். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என கூறியுள்ள கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எந்த கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருக்கிறார். ரஞ்சித். நன்றி சிவகுமார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று நடைபெற்றது. மாரிச்சாமி, ஜாமீன் மனு மீதான விசாரணையில் நடிகை கஸ்தூரி தரப்பில் என்னென்ன வாதங்கள் இன்று முன்வைக்கப்பட்டன? கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. திரைப்பட நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் பெண்களை அவதூறு பரப்பும் விதமாக பேச்சு பேசியிருந்தார். இந்த பேச்சு தொடர்பாக அவர் மீது காவல் நிலையங்களில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் வழங்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது திருப்பதி கோவிலுக்கு தமிழர்கள் 40% மேல் செல்கிறார்கள், இந்த பேச்சானது தெலுங்கு பேசும் பெண்கள் மீது கஸ்தூரி அவதூறு பரப்பும் விதமாக பேசியது தமிழர்கள் திருப்பதி செல்வதை தடை விதிப்பது போல் இருக்கும். அதுபோக மொழி வாரியான மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் நமது தமிழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த பேச்சு தொடர்பாக கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ், மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் இந்த வழக்கை தீர்ப்புக்காக வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார். ரஞ்சித். விரிவான விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு அமைச்சர்கள் ஏவா வேலு, சேகர் பாபு தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மலை ஏற 2000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கவிதா, தீப திருவிழாவுக்காக அரசு சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளன? மலை ஏறுவதற்கும் கோயிலில் தரிசனம் செய்வதற்கும் எவ்வளவு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்? விவரங்கள் சொல்லுங்க. ரஞ்சித், கார்த்திகை தீப திருவிழாவுக்கு தமிழகம் மட்டும் இல்லாம வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள்ல இருந்து கூட பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பின்பு கிரிவலம் செல்வார்கள். அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய கார்த்திகை தீப திருவிழாவுக்காக பாதுகாப்பு பணியில் 14,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் 3,408 சிறப்பு பேருந்துகளும் 20 சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட உள்ளன. 90 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட உள்ளன. மலை ஏறுவதற்காக 2,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்குள்ளே அதிகாலையில் ஏற்றப்படும் பரணி தீபத்திற்காக 7,500 பக்தர்களுக்கும், மாலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்திற்கு 11,500 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கவிதா. சாம்பியன்ஸ் டிராபி தொடரை வேறு நாட்டில் நடத்தினால் ICC நடத்தும் உலகக்கோப்பை போட்டிகளில் பங்கேற்கப் போவதில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி பங்கேற்க மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து இந்தியா விளையாடும் போட்டிகளை மட்டும் துபாயில் நடத்தலாம் என ICC பரிந்துரைத்தது. அதனை ஏற்க மறுத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் போட்டியை நடத்தவில்லை என ICC-யிடம் கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து தென்னாப்பிரிக்காவில் போட்டிகளை நடத்த ICC ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில் வேறு நாட்டில் சாம்பியன்ஸ் டிராபி தொடரை நடத்தினால் ICC நடத்தும் உலகக்கோப்பை போட்டிகளில் இனி பங்கேற்கப் போவதில்லை என பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளதாக தெரிகிறது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தியில் நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.